யூடியூப் சேனல் அப்படியே கட்டும் ஆண்டான் அருள் பெற்று யாபாரை குறைவில்லாமல் பெருமையோடு வந்திருக்க வேண்டும் மாதவன். அப்படியே கட்டுமா இருந்தாலும் கற்பக விருட்சம் போன்ற இந்த அற்புதமான சபை தெய்வீக சபை இப்பயார் போன்ற இந்த பெருமைக்குரிய சபையில் வந்திருக்கப்பட்டவள் உனக்கு யார் என்று விளக்கம் தெரியுதா? விளக்கமா சொன்னால் தெரியுமா? அப்படியா? ஆமா. ஒற்றையை தெரிவித்தால் விளக்கமா சொல்கிறேன். ஆச்சரிய பிறந்தோம். ஆமா. நான் யார் தெரியுமா? யாருமா? நான் பரிமள
ஆமா. என் விளக்கம் இருந்தாதா? இன்னும் விளக்கமாமா? சைலன்ட் சொல்லுன். என் பெயரோ? உங்கள் பெயரோ? தாரை. தாரை. எடுத்து தெரிவிப்பார்கள். ஆமா. இன்னும் தெளிவா சொல்ல போனால் தாரா தாரா தெரிவிப்பார்கள். படைப்பார்கள். ஆமாம். அவரை தாரை என்று பெயர் வைத்து தெரிவித்து சபைக்கு வரங்க. நான் எப்படி வர தெரியுதா? எப்படி வரீங்க? தெரியல. விளக்கமா? நான் இந்த பெண்ணா பிறந்தால் போதாது. ஆமாமா. பெண்ணா பிறந்தால் ஒரு பெண்ணுக்கு தேவை அடக்க ஒடுக்கம். அடக்க ஒடுக்கம் தெரியுதா? ஆமாமா. அப்படி அன்னை மாதிரி நடந்து பதவி போய் சபைக்கு வந்திருக்கிறேன். ஆமாம். குறை இருக்குதா? முறையிட்டு பார்த்தா குறி என்பதே கிடையாதுமா. அப்படி சபைக்கு வரனே என் அருகில் யாரா இருக்கா தெரியுதா? யார் யாரமா இருக்கிறார்? என் நாரவால அப்படி அருகில் சூழ சபைக்கு வந்திருக்கிறேன். ஆமாமா. இருந்தாலும் நான் யாரை வந்திருக்கிறேன்? யாரை? என்னை மனம் இருந்தவர் யாரு? யாரும்மா? பிறகு தெரியல. விளக்கமா சொல்லுமா. இது என்ன ஆடு? இதோ கிஷ்கிந்தாபுரி. கிஷ்கிந்தாபுரி. ஆணைக்குடிவர் யாரு? வாலி மகாராஜா. ஆமா. இந்நாட்டு மன்னர். கணவர் பேர் சொல்லக்கூடாது. ஆமாம். பெண்ணாக பிறந்து ஒரு ஆடவரை மணந்து சதி மதிமா கூடி வாழ்ந்தால் கூடி நன்மை. ஆமாம். சற்று ஏறுமாறா இருந்தா சன்னியாசியா போகலாம் தெரிவித்துக்கிறார்கள். ஆமா. ஆன்றோர் சான்றோர். அதுபோன்று இந்நாட்டில் மன்னரை மணந்து யாதொரு குறைமில்லாமல் பெருமையோடு வாழ்ந்துட்டு வர்றேன். பெருமையோடு வரீங்க. என் வீட்டுக்கார் பேரு வாலி. என்னது? வாலி மகாராஜா. என்ன சொல்லுமா சொல்ற வாலி? பயமா? பயம் உள்ள வச்சுக்கிற பயம், சுத்தி வச்சுக்கிற பயத்துல பயமா சொல்லுவியா நீ? பயம் வச்சுக்கிறமா உள்ளுக்கு பயலாம். அப்படியா?
அப்படி ஏய் ஒரு குடும்பத்துல கணவன் மனைவி ஒற்றுமையோடு வாழ வேண்டும். ஆமாம். கணவர் வார்த்தையை மனைவி கேட்டு ஏய் மனைவி வார்த்தையை கணவர் கேட்டு கணவர் கேட்டு வாழ்ந்தால்தான் அந்த குத்தனம் ஒழுங்கா இருக்கும். அதுவும் உண்மைதாம்மா. தெரியுதா? ஏய் சற்று ஏறுமாறா இருந்தா ஏய் சீர்படுமா குத்தனம் தின்ன மேல தான் படுக்கணும். அப்படி ஏய் வண்டி மாடுக்கு சமம். இப்ப 2 மாடு ஒன்னா போயிட்டு ஏய் வண்டி மாட்டுறோம். ஆமா 2 மாடும் ஒரே கைத்தோட போனா அந்த குடும்பம் பாதை நல்லா இருக்கும். ஆமா. அப்படி மாறி மாறி போச்சுன்னா ஏய் பாதை கோணையா போவோம். வண்டி சரியா போகுமா? போவாது. குடும்பம் தெரியுதா? ஆமா. அப்படி கணவர் வார்த்தை மனைவி கேட்டு மனைவி வார்த்தை கணவர் கேட்டு வாழ்ந்தால்தான் குடும்பம் ஒழுங்கா இருக்கும். தின்ன மேலே படுக்கிற மாட்டேன். அது எங்களுக்கு தான் பொருந்தும். என் குடும்பத்துக்கு தான் பொருந்தா. ஆமா. அப்ப மன்னரை மணந்து எங்கள் இருவர் சுகமாக பிறந்தது ஒரு பிள்ளை செல்வம். ஒரே பிள்ளை ஒரே ஒரு பிள்ளை தெரியுதா? ஒரே ஒண்ணா. ஆனா தேங்கனிக்கு 3 கண்ணனா வைத்திருப்பது ஒரே கண்ணு. ஒரே ஒரு கண்ணு தெரியுதா? அருமையா. அப்படி அருமையான மகனை பெற்றிருக்கிறோம். அந்த குழந்தைக்கு தெரியுமே மகன் பேரு அங்குதல் அங்குதல் அங்குதல். அருமையான பேரு அங்குதன். அப்படி அங்குதான் சொல்லக்கூடிய அருமையான ஒரே மகன் ஆண்மகனை பெற்றெடுத்து யாதொரு குறையில்லாமல் இந்த கிருஷ்ணந்தாபுரியிலே பெருமையோடு வந்துட்டு வரோம். நல்லா அருமையா குறை இருக்குதா? இருக்கணும் அருமையா அங்க இருக்குது மாப்பியா. அத நகை நெட்லாம் சொல்றேன். அணிகலன்கள் என்னது? அணிகலன்கள் அணிகலன்ல ஆறாம் நெக்லஸ் எப்பேற்பட்டவருக்கு மனைவி நீ பார்க்கிற பார்வையே சரியில்லை. ஐயோ நீ பார்க்கிற பார்வை எங்க வீட்டுக்காரர் சொன்ன வச்சுக்கோ உடல்ல உயிர் இருக்காது. சொல்றாரு ஏமா தெரிஞ்சுக்கோ. என்ன காரணம்? கணவர் முடிவுத்தரவு. என்னது? உங்கள் கணவர் என்ன கணவர்? ஆமா அழைச்சிருக்கிறாரா? உங்களை பாக்கணுமா? அப்படியா? அழைச்சிருக்காருன்னா ஏதோ விஷயம் இருக்கும். ஒரு புதியமான செய்தி இருக்கும்போது தெரிகின்றது. ஆமாம். சென்று பத்தாவை பார்க்கலாமா? அருமையா பார்க்கலாம்.